வாட் அ கம்பேக்னா இதுதாங்க. லேப்டாப் சர்வீஸ் பண்றோம்னு சொன்னாலே கஸ்டமர் சரி கமெண்ட்ஸ்ல சரி கேட்குற முதல் கேள்வி, சாம்சங் லேப்டாப் போட்டாங்களே லேப்டாப் எப்படி இருக்கு, அதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா, ஒர்த்து இல்லையா? ஏன்னா ஊருக்கே படி எழுந்த மகாராசன்னா சாம்சங் தான். டாப் பிராண்ட்ஸான மேக், டெல், ஹெச்பி, லினோவோ எந்த பிராண்டை கழட்டிங்கனாலுமே சாம்சங்கோட மெமரி சிப், காம்பனன்ட்ஸ் அண்ட் டிஸ்பிளே இல்லாம லேப்டாப் வந்து மேனுஃபேக்சர் பண்ணவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட அந்த கம்பெனி அவங்களோட ஓன் பிராண்டை எப்படி பண்ணிக்கிறாங்க, ஸோ இந்த லேப்டாப் எப்படி இருக்குது, இதோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் என்ன, இதோட ஹார்ட் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது காசை வாங்கிட்டு பண்ணுற பெய்டு ப்ரமோஷன் ரிவ்யூ கிடையாது. ஒரு 1.5 வருஷம் ஜெனியூனா லேப்டாப்பை ஹெவியாக யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லேப்டாப் எப்படி இருக்கு பண்ணுற டீட்டெயில்டு ஹார்ட்வேர் ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் இந்த லேப்டாப்போட ஓவர்வியூ பார்த்துருவோம். லேப்டாப் ஓப்பன் பண்ணும் போது அந்த ப்ரீமியம் ஃபீல் நம்மளால உணர முடியுது. நெக்ஸ்ட் சாம்சங்னாலே ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வருது டிஸ்பிளே தான். ஸோ அவங்களோட சிக்னேச்சர் AMOLED 2X டிஸ்பிளே இருக்கு. ஸோ செகண்ட் திங், லேப்டாப் ஜஸ்ட் நீங்கள் கையில் ஹோல்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. இவ்வளோ ஹை அண்ட் ஹார்ட்வேர்ஸையும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் இவ்வளோ லைட் வெயிட்டில் எப்படி கொண்டு வந்தாங்கிறது சாம்சங்கு மட்டும் தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாம்சங் லேப்டாப்பை மேக்கோட கம்பேர் பண்ணி ரெண்டு எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். ஜஸ்ட் நீங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ண உடனே இன்ஃபேக்ட் ரெண்டு லேப்டாப்லையும் மேக்கையும் கம்பேர் பண்ணும்போது சாம்சங் ஒரு படி மேலே இருக்குன்னே சொல்லலாம் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கீபோர்ட் லேஅவுட்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கீபோர்டை டச் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீபோர்டை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோன்ற ஃபீலே இல்லாத அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. டிஸ்டன்ஸ் ட்ராவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, எக்ஸாக்டாக மேக் மாதிரியே. அதே மாதிரி தான் டச் பேட் கூட ஸோ பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ போத் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் யூசர்ஸ்க்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த லேப்டாப்பில் இருக்க ஹார்ட்வேர் இன்டெல் Evo ப்ராசஸர் ப்ளஸ் டைனமிக் AMOLED டிஸ்பிளே இருக்குது. ஸோ முக்கியமாக அட்வான்டேஜஸ்னால் இது ரெண்டும் தான். இருக்குது இன்டெல் Core 7 1500H ப்ராசஸர். நெக்ஸ்ட் இருக்குது 16 GB RAM. முக்கியமாக இந்த ரேம் வந்து ஆன்போர்ட் ரேமாக இருக்கிறதுனால 7467 MB/s வரைக்கும் ஸ்பீட் இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா நார்மல் லேப்டாப்போட நல்லாவே ஸ்டேபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த லேப்டாப்போட ஸ்டோரேஜ் மீடியம் பார்த்துடலாம். ஸோ முக்கியமாக ஹைலைட் அங்கே தான் இருக்குது. சாம்சங்கோட சிக்னேச்சர் மெமரி சிப் இருக்கக்கூடிய 512 GB NVMe இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி ரெண்டுமே இல்லை அட்டகாசமாக. முக்கியமாக இந்த லேப்டாப் ஒரு நார்மல் லேப்டாப் கிடையாது, NPU சிப் இருக்கிறதுனால இது ஒரு AI லேப்டாப். பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஏர் கட் ஒர்க்கை ரொம்பவே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணும். இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு 7.8 GB ஆஃப் ஸ்டோரேஜ் மெமரி இருக்கிறதுனால சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது இன்டெல் ஐரிஷோட 7.8 GB ஆஃப் ஷேர் GPU. அதே மாதிரி சார்ஜர் கூட செல்ஃபோன் சார்ஜர் மாதிரி ரொம்ப காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஸோ ஈஸி டு கேரி. ஸோ ஆன் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டிக்கு HDMI போர்ட் இருக்குது, 2 Type-Cக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டி ஆஃப் தெர் இஸ் plenty ஆஃப் கனெக்டிவிட்டி. அந்த அதர் சைட் பார்த்தீங்கன்னா நார்மல் USB 3.0 இருக்குது, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, அதே மாதிரி ஒரு மெமரி கார்டு ரீட் பண்ணுறதுக்கான ஸ்லாட்டும் இருக்குது. ஸோ இவ்வளோ ஹார்ட்வேர் இதுக்குள்ளே இருந்தாலுமே லேப்டாப்பை கையில் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறோம், ஸ்டேடியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கான காரணம் இதோட பில்ட் டிசைன் தான். அதே மாதிரி லேப்டாப்பை இன்ஹேண்டில் வச்சிங்கன்னா அதோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்பவே பேலன்ஸ்டாக பண்ணிக்கிறாங்க. ஸோ லேப்டாப்பு கையிலேருந்து தவறி விழுகிறது அந்த மாதிரி இருக்கிற வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஸோ அந்த அளவுக்கு லேப்டாப்பை வெல் பேலன்ஸ்டாக பண்ணிக்கிறாங்க. ஸோ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் செம்மையாக. சாம்சங் சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வருது அதோட டிஸ்பிளேயோட குவாலிட்டி தான். ஸோ டிஸ்பிளே வந்து பீசல்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஸோ பீசல்ஸ் இருக்கிற ஃபீல் நமக்கு இல்லை. அடிஷ்னலாக இது டச் ஸ்க்ரீன் லேப்டாப்பு. இதோட டிஸ்பிளேயோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 3K டைனமிக் AMOLED டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் விஷன் பூஸ்டர் டெக்னாலஜி இருக்கிறதுனால அவுட்டர் விசிபிலிட்டியும் செம்மையாக இருக்கும். ஸோ கேமராவோட பிளேஸ்மெண்ட்ஸு ரொம்ப சின்ன டாட்டில் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் கேமராவோட சென்சார். மெட்டல் பாடினோன்னா ஃபுல் மெட்டல் நினச்சிடாங்க. பிளாஸ்டிக் ஷெல்லுக்கு மேலே தான் மெட்டல் வந்து லே பண்ணியிருப்பாங்க. ஸோ உள்ளே வந்து பிளாஸ்டிக்ஸ் தான் இருக்கும். ஸோ முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னா அதோட வென்ட்ஸ் தான். ஸோ வென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேனோ லெவலில் கொடுத்துருக்காங்க. சின்ன ஹோல்ஸ் இருக்கிறதுனால டஸ்ட்டு பிக்கப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4 சைட்லேயுமே ஒரு பேலன்ஸ்டான புஷஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லேப்டாப் ஜஸ்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஒரு லிஃப்டடாக தெரியும். ஸோ இதனால் பெட்டரான ஏர் சர்க்குலேஷன்ஸ் இருக்கும், தெர்மல் மேனேஜ்மெண்ட்டும் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நிறைய பிராண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி ஒரு வெல் பேக்டாக பண்ணுறதே கிடையாது. ஸோ லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் பேக் பண்ணிக்கிறாங்க. முக்கியமாக மெயின் போர்டையும் டாட்டர் போர்டு தனியாக பிரிச்சுருக்காங்க, தெரியுதுங்களா. ஒரு ஸ்ட்ரிப் மூலியமாக டாட்டர் போர்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. வைஃபை கார்டு, ஆடியோ ஜாக்கு எல்லாமே டாட்டர் போர்டில் தான் வருது. செகண்ட் திங், தெர்மல் மேனேஜ்மெண்ட்டுக்காண்டி இந்த லேப்டாப்பில் இருக்கிறது இன்டெல் Core 7 Ultra ப்ராசஸர். இதில் NPU சிப் இருக்குது. ஸோ NPU சிப் தெரியும் உங்களுக்கு, நியூரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக லேப்டாப் ஓவர்லோட் ஆகும்போது ஹீட்டிங் ஆகும். ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க. இது இருக்கிற மெயின் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ராலிக் பேரிங் ஃபேனு. ஸோ AVCங்கிற பிராண்டோட தான் ஃபேன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனில் வர பிரஷ்லெஸ் ஃபேன் தான். ஸ்ட்ரிப் மூலியமாக எக்ஸாக்டாக யாரோட தெரியுதுல்ல, மேக்கில் வர மாதிரி ஸ்ட்ரிப் மூலியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் இந்த ஃபேனில் ஹைட்ராலிக் ஃபேன் ஒரு சாம்சங் இன்னோவேட்டிவாக பண்ணிக்கிறாங்கன்னா ஹையர் RPM ரன் ஆகும்போது கூட அந்த ஃபேன் ரன் வைப்ரேஷன்ஸை நம்மளால் ஃபிசிக்கலாக ஃபீல் பண்ண முடியாது.
ஸோ பர்சனலாக சாம்சங்கோட டிசைன் எனக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்ஜினியர்ஸ் இந்த போர்டை பக்காவாக டிசைன் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா வாய்ஸ் லாட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசாஸ்டர் டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. என்னன்னா ஃபேனோட ஸ்டட்டை கொண்டு வந்து மதர் போர்டில் மாட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால மதர் போர்ட் பேர்ன் ஆகி ஆசஸ் லாட் வச்சிருக்கோம் தெரியும். அது காமன் கம்ப்ளைண்ட், நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம். பட் சாம்சங்கில் பாருங்களேன், மெக்கானிக்கலாக மூவ்மெண்ட் ஆகிற பார்ட்ஸ் வைப்ரேஷன் காஸ் பண்ணணும். ஸோ இது எதையுமே பார்த்தீங்கன்னா மதர் போர்டை லிங்க் பண்ணல. ஸோ மதர் போர்டு வந்து கட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். ஆக்சுவலாக டு பி ஃப்ராங்க் எந்த பிராண்டு இந்த மாதிரி பண்ணவே இல்லை. ஸோ சாம்சங் ஜஸ்ட் நெயில் தி அதர் பிராண்ட்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டலோட அல்ட்ரா கோர் 7 ப்ராசஸர் வித் NPU சிப் இன்கிட்டடு தெரியுதுங்களா. ஸோ தெர்மல் பேஸ்ட்டு வந்து நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக 1.5 இயர் ஹெவியாக யூஸ் பண்ண லேப்டாப் தான் இது. ஸோ தெரியுதுங்களா, பேஸ்ட் ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராசஸரோட பார்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா SRM-Z1ங்கிற ப்ராசஸர். ஸோ நெக்ஸ்ட் இந்த லேப்டாப்பில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாமே ப்ரீமியமான பிராண்ட்ஸ் தான் வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பயாஸ் கூட பார்த்தீங்கன்னா வின்பாண்டோட தான் சின்ன இண்டஸ்ட்ரியலோட காம்பனன்ட்ஸு. NVMe பொறுத்த வரைக்கும் இதில் இருக்குது Gen 4 NVMe தான். மேனுஃபேக்சர் ஆப்வியஸ்லி சாம்சங் தான். சாம்சங்கோட சிப் இருக்கிற NVMe. ஸோ அதோட ட்ரான்ஸ்ஃபர் ரேட் எல்லாமே சூப்பராக இருக்கும். இதில் முக்கியமான அட்வான்டேஜ் இன்னொன்று என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் 2 ஸ்லாட்டில் NVMe போட்டுக்கலாம். ஸோ அது ரெண்டுமே Gen 4 சப்போர்ட் இருக்கிற NVMe தான். ஸோ அடிஷ்னலாக மெமரி வேணும்னா ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லேப்டாப்பில் டிஸ்பிளே, கீபோர்டு எல்லாத்தையும் தாண்டி யூஸரோட அட்டாச் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் தான். லேப்டாப்பில் ஸ்பீக்கர்னாலே பிரச்சனை தான், சவுண்ட் கம்மியாக இருக்குன்றது காமன் கம்ப்ளைண்ட்டு. பட் சாம்சங் இந்த டைம் சூப்பராக பண்ணிக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 2 கனெக்ஷன் தெரியுதா. மொத்தம் அந்த லேப்டாப்பில் 1 2 3 4 4 ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சிக்கு, இது மிட் ஃப்ரீக்வன்சிக்கு. ஸோ லோ ஃப்ரீக்வன்சிக்கு சப்வூஃபர் வைக்கல. இந்த 2 ஸ்பீக்கருமே சூப்பராக இருக்குது. ஆடியோ குவாலிட்டி நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற முக்கியமானது சாம்சங்கோட சிக்னேச்சர் பேட்டரி தான். இது ஆக்சுவலாக 1 2 3 4 4 செல் பேட்டரி. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 73.9 வாட் ஹவர் பேட்டரி. சரி, போர்டு பேப்பர் வாஷ் கணக்கில் இருக்கு. லேப்டாப் ரொம்ப அப்நார்மல் ஹீட்டிங் இஷ்யூஸ் வராத மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டாக பேக் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தெரியுதுங்களா, ஸோ இதில் இருக்குது 16 GB LPDDR5 ஆன்போர்ட் ரேம் தான். இந்த லேப்டாப்பில் ரேம் நீங்கள் அப்கிரேட் பண்ண முடியாது, பட் பண்ணலாம். பட் அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க். இந்த சிப்பை ரிமூவ் பண்ணி அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இன்கேஸ் சாம்சங் லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் ரேம் என்னன்றது இன்கேஸ் உங்களுக்கு 32 GB ரேம் வேணும்னா வாங்கும் போதே பார்த்து வாங்கிக்கோங்க. That's it friends. இந்த லேப்டாப்பை டாப் டு பாட்டம் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸாக அலசி ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சாம்சங் ஒரு சூப்பரான கம்பேர் கொடுத்துருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸில் அவங்க ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். இந்த லேப்டாப் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் யுவர் பர்சனல் சாய்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லேப்டாப் கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான்.